myself சார்மதி. நான் அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியிலேருந்து இங்கே திருச்சியில் கண்மலை ட்ரஸ்ட்டுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்திருக்கேன். 1 month சம்மர் இன்டர்ன்ஷிப். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா என்னை கைட் பண்ணது வந்து வெல்ஃபர்ட் எடிசன் சார் தான். அவங்க என்னை ரொம்பவே சூப்பராக கைட் பண்ணாங்க. எனக்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க் பற்றி எவ்வளோ கிளியராக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளியராக சொல்லிக் கொடுத்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா ஃபீல்டு ஒர்க் வந்து எங்களுக்கு வீக் வைஸ் வந்து பிரித்து விட்டாங்க. ஸோ ஒரு வீக்குக்குரிய ஷெடியூலை வந்து நாங்கள் முன்னாடி உள்ள வீக்லேயே வந்து எல்லாத்தையும் ஷெடியூல் போட்டு வச்சுருவோம். அதுபடி ஓல்டேஜ் ஹோம் போனோம், டிசபிலிட்டிஸ் ஹோம் போனோம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணேன். இங்கே வந்ததுக்கப்புறமா டிஎடிக்ஷன் ப்ரோக்ராம், ரேலி, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணேன். அதுலலாம் வந்து என்னோட அப்சர்வேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க நல்லாவே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ சார் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மெயினாக அப்சர்வ் பண்ணணும். ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம போனோம்னா நம்ம என்ட்ரு ஆனதுல இருந்தே அந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் மெயினாக நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு கிளாரிட்டியே கிடச்சிச்சு. ஸோ இங்கே வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க, அவ்வளோ நல்லாவே என்னை வந்து கைட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ சூப்பராக கைட் பண்ண எனக்கு எல்லாத்தையுமே வந்து 1 monthல எந்த அளவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளியராகவும் கிளாரிட்டியாகவும் சொல்லிக் கொடுத்த வெல்ஃபர்ட் எடிசன் சாருக்கு வந்து இந்த டைமில் நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். அதே செகண்ட் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா என்னென்னலாம் மாறி இருக்கு அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இந்த அளவுக்கு வந்து கிளியராக ரைட் பண்ணுறதுக்கோ எழுதுறதுக்கோ அந்த மாதிரிலாம் தெரியாது. இப்போ வந்து எனக்கு ரிப்போர்ட் ரைட்டிங்னா அது ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க்குன்னு ஒரு விஷயத்துக்கு போனோம் வந்தோம், அந்த மாதிரி அங்கே உள்ளது என்னவோ மெயினாப்பில் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் சார் ஒவ்வொரு விஷயமும் வந்து கிளாஸ் எடுத்து சிஓனா இப்படி தான் பண்ணணும், இந்த இடத்துல இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும், கேஸ் ஒர்க்குனா அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும், ஒருத்தவங்கள்ட்ட உட்காந்து நம்ம எப்படி பேசணும், சோசியல் ஒர்க்கர் இருந்தால் நம்மளோட கம்யூனிகேஷன் எந்த லெவலில் இருக்கணும், இது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கிடச்சிச்சு. ஸோ தேங்க்யூ சார். வெல்ஃபர்ட் எடிசன் சார் வந்து என்னை அவ்வளோ நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.